இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு சென்ற மாதம் 18ஆம் தேதி பிறை பார்த்து துவங்கப்பட்டது. 30 நாட்கள் நோன்பு இருந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பிறை தெரிந்ததால் தர்கா மற்றும் பள்ளிவாசல்களில் இன்று ரம்ஜான் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஆண்டவர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும், இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முடிவுற்று உலகெங்கும் அமைதி நிலவவும் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك الله أكبر الله أكبر سبحان ربي العظيم سبحان الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين ஏரியாக்கார மாட்டாரு, அந்த சைடாக போயிட்டு அப்படியே ஒரு வீட்டில் போய் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இன்று ரமலானுடைய மாதம் நிறைவு பெற்று ஈத் பெருநாள் தொழுகை சிறப்பாக நாகூர் தர்கா ஷெரீஃபில் நடைபெற்றது. அது சமயம் நாங்கள் நோற்ற நோன்புகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எல்லாம் அல்ல இறைவன் இன்று நாங்கள் செய்த 30 நாட்கள் நோன்பு நோட்பதற்கு அல்லாஹு தாலா கூலி வழங்கக்கூடிய நற்கூலி வழங்கக்கூடிய இந்த நாளானது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன கூறுகிறான் என்று சொன்னால், என்னுடைய அடியான் எனக்காக நோன்பு நோட்கிறான், அவனுக்கு நானே கூலி ஆகுகிறேன் என்று எல்லாம் அந்த இறைவன் கூறுகிறான். அந்த நற்கூலியை வழங்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து மக்களுக்காகவும் எத்தனை உலக நாடுகள் இப்போது போர் மேகம் சூழ்ந்துள்ள காரணத்தினால் எத்தனை நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் மன நிம்மதியை தந்து இந்த உலகத்தை அமைதியாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல இறைவனிடம் இப்போது நாகூர் தர்கா ஷெரீஃபில் சிறப்பு பிரார்த்தனை, நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா அண்ட் ட்ரஸ்டி என்ற இந்த காரணத்தினால் அனைத்து மக்களுக்கும் பிரார்த்தனை, சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகெங்கும் ஆளும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 30 நாட்கள் இறைவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இறை தேர்தலில் நமது கடமையை சரியாக ஆற்றி வெற்றி பெற்றுள்ளோம். அதேபோல்
இஸ்லாமிய இறை கடமையை, இறை தேர்தலை நாம் எதிர்கொண்டது போல வரும் இந்திய ஜனநாயக தேர்தலில் அனைத்து இஸ்லாமிய மக்களும் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய பெண்மணிகள் ஒருவர் கூட மிஸ் ஆகாமல் இந்த தேர்தலில் அனைவரும் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த பெருநாள் இந்தியாவில் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கலாம். ஆனால் உலகெங்கும் அனைத்து மக்களும் ஈரான் போரினால் ஒரு கொண்டாட முடியாத வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். உலகெங்கும் அமைதி பரவ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இதற்காக நம் அனைவர் மீதும் புனித அருளை வழங்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் உலகெங்கும் வாழும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் இனிய ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை நாகூர் தர்கா நிர்வாகம் சார்பாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.